இவனுங்க சொல்றானுங்க, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மாரி, அவங்க வன்னியர்னா வன்னியர் குடிய மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அந்த மாரி ஏன் திருமா பண்ண மாட்டேங்கிறாரு? அதத்தானடா நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு சாதி ஒருங்கிணைப்புல அவர் செயல்படணும்னு தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவர் "நீ என் நிறத்த பார்த்து வராத, என் சாதி பார்த்து பின்னாடி வராத" அப்படின்னு சொல்றது தானே உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. அவர சாதி கொண்டு அரசியல் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தானே இந்த ஒட்டுமொத்த இனத்துரோக கும்பலோட, இந்த இந்திய தேசிய ஆரிய அடிமைகளோட செயல் திட்டமா தொடர்ந்து இருக்கு. அதுதானே இவங்களோட திட்டம். ஆனா திருமாவ பொது அரசியல் பாதையிலிருந்து தவிர்த்து, குடிய தேசிய அரசியல், ஏன் சாதிக்கான அரசியல், நாமெல்லாம் நம்ம சாதிக்காரங்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சேருவோம் அப்படின்னு அவர பேச வைக்கணுங்கிறது தானே இவனுங்களோட செயல் திட்டம். இதுதானே இவனுங்களோட நீண்ட கால அஜெண்டா. ஒண்ணு நேரடியா பாஜகவுக்கு விலை போயிரணும். அல்லது நீ தனியா நின்னு பேசினாலும், நீ உன் சாதிக்கான அரசியல முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்போ இந்த நாய் டம்ளர் கும்பல் கூட எதுக்கு வந்து கடிக்கிறானுங்க? அம்பேத்கரை வந்து எப்படி சாதி அடையாளத்தோட பார்க்குறாங்களோ, அந்த மாரி நீ பொதுவான அரசியல் பேசுறன்னு கூட அம்பேத்கரை மட்டும் அடையாளம் கொண்டு வச்சுக்கோ. பெரியார தூக்கி பிடிக்காத. பெரியார் அரசியல நீ உயர்த்தி பிடிக்காத. பெரியார சிதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தானே இந்த நாய் டம்ளர் கும்பல், ஆரிய பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்கிற இந்த அடிவருடி கும்பல், எலும்பு நக்கி கும்பல் திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.